சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக இந்த காலத்தில் எல்லாருமே சோசியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சோசியல் மீடியாலாம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும், அப்புறம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் அட்வான்டேஜஸை பார்த்துருவோம். முதல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அந்த காலத்தில் இந்த இன்டர்நெட்லாம் இல்லாத போது நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு டியூஷன் சென்டருக்கு போவோம். அந்த டியூஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி போய் சேருவோம். ஆனால் இந்த இன்டர்நெட், இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா ஸ்மார்ட் ஃபோனில் தேடியே நம்ம கற்றுக்கலாம். அதாவது யூடியூப்பில் கற்றுக்கலாம், இல்லை நிறைய பேர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, அதில் போய் கூட நம்ம சேர்ந்து கற்றுக்கலாம். அதுவும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு சோசியல் மீடியாலாம் உதவி செய்யுது. சில பேர் கேட்கலாம், சோசியல் மீடியாவில் தப்பான விஷயங்கள்லாம் இருக்குதே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், சோசியல் மீடியாவில் தப்பான விஷயங்கள்லாம் இருக்குதான். ஆனால் அதே சமயம் நல்ல விஷயங்களும் அதிகமாக கொட்டி கிடக்குது. நாம் எதை தேடி படிக்கிறோம் தான் முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலாம். இந்த சோசியல் மீடியா மூலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கவும் இந்த சோசியல் மீடியா யூஸ் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் இந்த சோசியல் மீடியா யூஸ் ஆகுது. அதனால் நான் முதல் அட்வான்டேஜாக எஜுகேஷன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இந்த ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் நமக்கு பிடிச்சவங்க யாரோ மற்ற ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகளுக்கு போகிறதா இருக்கட்டும், அவங்க திரும்ப எப்படா நம்ம ஊருக்கு வருவாங்க, எப்படா நம்ம அவங்கள பார்ப்போம் அப்படின்னு வருத்தத்தோடு இருப்போம். ஆனால் இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்சவங்க எங்கே இருந்தாலும் சரி, நாம் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சோம்னா உடனே ஃபோனை எடுத்து அவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி அவர் முகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் வீடியோ கால் மூலமாகவும் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் பேசலாம். அதே மாதிரி அவருக்கு பல தகவல்களை நம்ம கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மூலமாக மெசேஜ் பண்ணி பல தகவல்களை நாம் அவங்களுக்கு பகிரலாம். அது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, உடனே நம்ம சோசியல் மீடியா மூலமாக நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ உடனே தெரியப்படுத்திடலாம். அதனால் ரெண்டாவது அட்வான்டேஜாக நான் இந்த விஷயம் சொல்கிறேன். மூணாவது அட்வான்டேஜாக நான் எது சொல்லுவேன்னா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஃபோன் இல்லாத காலத்தில் நமக்கு ஒரு நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஒன்றா நியூஸ் சேனல்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வாங்கி படித்து அது மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் இப்போது நம்ம எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. உங்களுக்கு எந்த நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் டக்குன்னு உடனே நீங்கள் ஃபோன் மூலமாகவே பார்த்துக்கலாம். அதுவும் என்ன முக்கியமான நியூஸ் வந்திருக்குன்னு நீங்கள் தேடக்கூட அவசியம் இல்லை. ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு எந்த நியூஸ் வந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்திடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளாஷ் நியூஸ் ஏதோ ஒன்று வருதுன்னா அவங்க நியூஸ் சேனல்ஸில் போகிறதுக்கு முன்னாடியே இன்டர்நெட்டில் டக்குன்னு அது பரவிடுது. அதனால் எந்த நியூஸாக இருந்தாலும் டக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதனால் இது மூணாவது அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்தது நாலாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு ஏதோ என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சோசியல் மீடியா தான் அது கரெக்டான ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்க அப்படின்னா உடனே நாம் என்ன செய்வோம், யூடியூப்பில் போய் நமக்கு பிடிச்ச வீடியோஸை பார்க்க ஆரம்பிப்போம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். இது பார்க்குறது மூலமாக நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோனை கீழே கூட வைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் என்டர்டெயின்மெண்ட் கொட்டி கிடக்குது. அதனால் நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அந்த வகையில் இது நாலாவது அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்தது அஞ்சாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்ம எப்படி சேர்ப்போம்? ஃபோன் இல்லாத காலத்துலலாம் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை அங்கங்கே போஸ்டர் ஒட்டுவாங்க, ரோட்டில் அங்கங்கே பேனர்ஸ் வைப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிவி சேனலுக்கும் அதிகமான அளவில் காசு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இந்த இன்டர்நெட், சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதிகளை கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாரை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சோசியல் மீடியாவில் சுலபமாக நீங்கள் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணலாம். அதுவும் கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அதனால தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் டிவி சேனல்ஸில் அதிகமாக ஆட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ஆட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன் நம்ம யூடியூப் பார்க்கும்போதே நிறைய ஆட்ஸ் வரும், ஃபேஸ்புக் பார்க்கும்போதும் நிறைய ஆட்ஸ் வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய ஆட்ஸ் வரும். இது எல்லாமே பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இந்த சோஷியல் மீடியா அவங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யுது. அதனால் இது 5வது அட்வான்டேஜாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்க, இது வரைக்கும் நம்ம அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். கட்டாயமாக இந்த டிஸ்அட்வான்டேஜஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா இந்த டிஸ்அட்வான்டேஜஸில் தான் நிறைய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அதனால் முழுமையாக கேளுங்க. நம்ம பார்க்க போகிறதுல முதல் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசினஸ். உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் அந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் உங்களை பிடிச்சிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி போதும், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியில் போகும்போது உங்களை போக விடாமல் அந்த சோஷியல் மீடியா தடுக்கும். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியில் போக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இவர் இந்த இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியில் போக முயற்சி செய்கிறாருன்னு அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன செய்யும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக காமிச்சிக்கிட்டு இருக்கும். நாமளும் என்ன செய்வோம், அடடா நமக்கு பிடிச்ச வீடியோஸ் வருதே அப்படின்னு அதை நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நாம் என்ன தான் அந்த இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியில் வர முயற்சி செஞ்சாலும் நம்ம மைண்ட் இருக்குது பாருங்க, இந்த மைண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை தான் எதிர்பார்க்கும். அதனால் உங்களை போக விடாமல் அதுவும் இன்னும் கொஞ்ச நேரம் பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் பாரு அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நாமளும் அதை கேட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நாம் இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளை சோம்பேறித்தனம் ஆக்குறது இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான். அதனால் இதை முதல் டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்தது 2வது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அந்த காலத்தில் ஃபோன் இல்லாத போது நாம் என்ன செய்வோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட அதிகமாக பேசுவோம். அவங்க நாடகம் பார்த்தாங்கன்னா நாமளும் கூட சேர்ந்து நாடகம் பார்ப்போம், ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம், ஒன்றா சேர்ந்து உக்காந்து சாப்பிடுவோம். இது எல்லாமே நடக்கும். ஆனால் எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கைக்கு வந்துச்சோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சரியாக நம்ம பேசக்கூட மாட்டேங்கிறோம். அதுவும் சில பேர்லாம் சாப்பிடும்போது கூட ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவோம். ஏன் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஃபோனை காட்டிட்டு தான் சாப்பாடே ஊட்ட செய்கிறோம். அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா நாம் எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட எல்லாருமே தனித்தனியாக உட்காந்து ஃபோனை தான் நோண்டுவோமே தவிர ஒன்றா ஜாலியாக உட்காந்து பேச மாட்டோம். அதனால் இதை பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக நான் சொல்லுவேன். 3வது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ். இப்போ இருக்கிற டெக்னாலஜி காலத்தில் ஒரு ஃபேக் நியூஸை கூட வேக வேகமாக பரப்பி விட்ருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் இறந்து கூட போயிருக்க மாட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்பி விடுவாங்க. இந்த ஃபேக்கான நியூஸையும் நிறைய பேர் நம்பிடுவாங்க. இது உண்மையாலுமே இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் சோஷியல் மீடியாவில் வர சில நியூஸ்லாம் எது ஃபேக் நியூஸ் எது உண்மையான நியூஸ்னு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ப்ராப்ளம். அதாவது நாம் இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எங்கேயோ வெளியில் போயிருப்பார், அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோவாக போடுவார். உடனே நம்ம அதை பார்க்கும்போது இவர் மட்டும் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரே, நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு மற்றவங்களோட ஃபோட்டோவை பார்த்து நாம் கவலைப்படுவோம். நாமளும் இந்த மாதிரி சந்தோஷமாக இல்லையே அப்படின்லாம் நம்ம கவலைப்படுவோம். ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவரும் கஷ்டத்தில் தான் இருப்பார். ஆனால் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி போஸ்ட் போடுவார். அதையும் நாம் நம்பிடுவோம் அவர் ஜாலியாக இருக்காருன்னு. அதை பார்த்து நாம் டிப்ரெஷன் ஆகிட்ருப்போம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஆகியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருத்தவங்க ஃபோட்டோவை வச்சு அவங்க தான் லைஃப்பில் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு பின்னாடியும் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க அது வெளி காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ பர்சனல் டச். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்போம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நேரில் போய் பேச மாட்டோம். நீங்களே சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரில் போய் பேசினா ஜாலியாக இருக்குமா இல்லை ஃபோனில் பேசினா ஜாலியாக இருக்குமா? கண்டிப்பாக நேரில் பேசினா தான் ஜாலியாக இருக்கும். ஆனால் சில பேர் நேரில் போய் பேசாமல் ஃபோனில் மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால் எந்த ஒரு ஹாப்பினஸும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மைண்டில் நிற்காது. நாம் எப்போ நேரில் போய் அவங்கக்கிட்ட பேசி சந்தோஷமாக இருக்கோமோ அந்த நினைவுகள்லாம் கடைசி வரைக்கும் நம்ம மைண்டில் இருக்கும். அதனால் இதுவும் நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ எமோஷ்னல் கனெக்ஷன்.
இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம வாட்ஸ்அப் பார்ப்போம். நிறைய பேர் குட் மார்னிங் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. நாம் அவங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நாமளும் திருப்பி சொல்லிகிட்ருப்போம். ஆனால் உண்மையாலுமே நாம் ஒருத்தருக்கு பிடிச்சி போய் தான் குட் மார்னிங் சொல்கிறோமான்னு நமக்கே தெரியாமல் இருக்கும். இப்போது உங்களோட ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு நீங்கள் குட் மார்னிங் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 பேர் குட் மார்னிங் சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. இதுவே இப்போ நீங்கள் ஒருத்தரை வெறுக்கிறீங்க அப்படின்னா அவர் குட் மார்னிங் அனுப்பிச்சா என்னடா பண்ணுறதுன்னு நீங்களும் ஏதோ அவர் குட் மார்னிங் அனுப்பிச்சதுனால நீங்களும் அனுப்பிச்சி விட்றீங்க, அவ்வளோதான். மற்றபடி அவர் மேலே உங்களுக்கு எந்த ஒரு பாசம் எதுவுமே இருக்காது. நாம் ஒரு ஃபேக்கான எக்ஸ்ப்ரெஷனை நம்ம கொடுத்துட்ருப்போம். அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க ஃபேக்கான ஐடியில் உங்களை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்த முயற்சி செய்வாங்க. ஒருத்தங்களை டக்குன்னு ஹர்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியா உபயோகப்படுது. நாம் நினச்சா யாரை வேணாலும் சோஷியல் மீடியாவில் போய் ஹர்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது வசதிகளை கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறேன். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன். அந்த காலத்தில் ஃபோன் இல்லாத போது நாம் என்ன செய்வோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக பேசுவோம், விளையாடுவோம், இல்லைன்னா புத்தகம் படிப்போம், இல்லைன்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செஞ்சோம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது? அப்படி பழக்கம் இருந்துச்சுன்னா சூப்பர். அப்படி பழக்கம் இல்லைன்னா தயவு செஞ்சு புத்தகம் படிக்கிறத ஒரு நல்ல ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் நிறைய நல்ல விஷயங்களை நம்மளை செய்ய விடாமல் தடுக்குது. அதனால் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி இஷ்யூ. நாம் எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம், இல்லை யூடியூப்பில் நம்ம போடுவோம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த இடத்துல ப்ரைவசிங்கிறது கொஞ்சம் இல்லாமல் போகுது. அதே மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை நாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போகிறது மூலமாக அந்த ஃபோட்டோவை எடுத்து நிறைய பேர் நம்மளை பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அதனால் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸை நான் பார்க்குறேன். அதாவது எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டடாக வச்சுக்கோங்க தான் நான் சொல்ல வரேன். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு கட்டத்தில் நமக்கே ஒரு ஆபத்தாக கூட அமைஞ்சிடலாம். இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. நாம் எதை தேடி போகிறோம்னா முக்கியம். அதனால் எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவோம். யாரும் கெட்ட விஷயங்களுக்கு போயிடாதீங்க. இந்த காணொலியில் சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.